ஸ்ரீ குருபியோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மூக்க பஞ்சசத்திலிருந்து பாதாரவிந்தம் சதகம் பார்த்தோம். நேற்றுக்கு 12வது ஸ்லோகம், 36, 44 3 ஸ்லோகமும் பார்த்தோம். இதே தான் சௌந்தரிய லகரியிலையும் பகவத் பாதாள ஆச்சாரியா சொல்லியிருக்கார். இந்த பாதார விந்தங்கள் என்னோட சிரஸில் பட்டுதுன்னா என்னோட அஜ்ஞானம்ங்கிற இருட்டு போயிடும், அகங்காரங்கிற பிசாசு போயிடும். அப்புறமா அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா அந்த சலங்கை ஒலி என்னை ரட்சிக்கும் 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 அப்படின்னு சவுண்டு எனக்கு மகா மந்திரமாக எனக்கு கேட்கறது அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போது 59வது ஸ்லோகம் ரொம்ப 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 விசேஷம். பெரியவாளும் ஜெயேந்திரர் எல்லாருமே இந்த கோவிட் பீரியட்லலாம் இந்த ஸ்லோகத்தை 12 தடவை 15 தடவை 30 தடவை எவ்வளோ தூரம் ஜெபிக்க முடியுமோ அது ஜெபிங்கோன்னு சொன்ன ஒரு முக்கியமான ஸ்லோகம். 59வது ஸ்லோகம். ததானோ பாஸ்வத்தாம் அமிர்த நிலையோ லோஹிதவபுஹு வினம்ராணாம் சௌமியः குருரபி கவித்வம் ச கலயன் கதோ மந்தோ கங்காதர மகிஷி காமாட்சி பஜதாம் தமஹ கேத்துர் மாதஹ தவச்சரண பத்மோ விஜயதே அப்படின்னு சொல்றார். என்ன இதுல அப்படி விசேஷம் அப்படின்னா, நவக்கிரக பிரீத்தி உண்டாகிறதாம் அம்பாளுடைய சரணங்களை நாம் பிடிச்சுட்டோம்னா. எப்படி அப்படின்னா, எப்படி சொல்றார் அப்படின்னா, அம்பாளுடைய தாமரை திருவடியிலிருந்து வரக்கூடிய ஒளி சூரியனுடைய ஒளி மாதிரி பிரகாசமாக இருக்கு. அமிர்தம் கொடுக்கக்கூடிய சந்திரன் மாதிரி இருக்கு. நவகிரகத்துல எல்லாம் வருது, சூரியன் சந்திரன். அப்புறமா அம்பாளுடைய பாதம் சிவப்பாக இருக்கு, செவ்வாய் கிரகம் மாதிரி இருக்கு. அம்பாளுடைய பாதம் சௌமியமா இருக்கு, புதன் மாதிரி. அம்பாளுடைய பாதம் பிடிச்சுட்டோம்னா நம்மளுக்கு புத்தி கிடைக்கும், புத்திமானா நம்ம ஆவோம், குரு மாதிரி, பிளானட் குரு மாதிரி. கவித்தன்மை கிடைக்கும், சுக்கிரன் மாதிரி. மந்த கதி நடை போட்டுண்ட அம்பாள் வராளாம். அந்த சலங்கை ஒலியில ஜல் ஜல் ஜல்லுன்னு அந்த மகாமந்திர ஒளி மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மந்த கதி பண்ணிட்டு வராளாம் சனீஸ்வரன் மாதிரி. அஜ்ஞானம்ங்கிற இருட்டை போக்கி ஞானம்ங்கிற ஒளியை கொடுக்கக்கூடாலாம் ராகு கேத்து மாதிரி. அப்படின்னா நவகிரகஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளை ஒரு சரணார விந்தங்களை யாரு பிடிச்சுக்கிறாளோ அவளுக்கு எல்லா பிரீத்தியும் உண்டாகும், நவகிரக பிரீத்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொன்றா பிரீத்தி பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தை 59வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். ஞான சம்பந்தர் கோளாறு பதிகம்ல சொல்லியிருக்கார். இதே மாதிரிதான் அருணகிரிநாதர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோறும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடவே. இது எனக்கு 2 கந்தனுடைய முருகனுடைய 2 தாள்களும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் இருந்து ஜல் 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 வரப்போறச்சே, நாள்தான் என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும், என்னை நாடி வந்த கோள் தான் என்ன செய்யும்னு அருணகிரிநாதர் சொல்றார். அதுதான் இந்த நவகிரக பிரீத்திக்கு ரொம்ப 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 முக்கியமாக சொல்லப்படுகிற 59வது ஸ்லோகம். மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். ததானோ பாஸ்வத்தாம் அமிர்த நிலையோ, பாஸ்வ அப்படின்னா சூரியன், அமிர்த நிலையோ சந்திரன் மாதிரி, லோஹித வப்புஹு அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கக்கூடியது, வினம்ரானாம் சௌமியக சௌமியமா இருக்கா புதன் மாதிரி, குருரபி கவித்வம் இந்த அம்பாள ஸ்லோகம் பாதத்தை பிடிச்சுட்டோம்னா கவித்துவம் நம்மளுக்கு கிடைக்கிறது குரு மாதிரி. தென் ச கலயன் அப்படின்னு சொல்லிட்டு, கதௌ மந்தோ கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிற மந்தகதி சனீஸ்வரன் மாதிரி, கங்காதர மகிஷி அந்த மாதிரி கங்காதரனுடைய மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பஜதாம் அவளை பஜனை பண்ணினோம்னா தமக்கேத்தூர் மாத்தக இந்த அஜ்ஞானங்கிற இருட்டு ராகு கேத்து போக்குற மாதிரி போக்கக்கூடியது. தவச்சரண பத்மோ விஜயத்தே, பத்ம விஜயத்தே அப்படின்னு ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அடுத்தது, ஏன்னா 100 ஸ்லோகத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. 99வது ஸ்லோகம்.
யசசூதே மாதः மதுர கவிதாம் பக்ஷ்மலயதே ஸ்ரீயம் தத்தே சித்தே கமபி பரிபாக்கம் பிரதயதே சதாம் பாஷ கிரந்திம் சிதிலயதி கிம் கிம் ந குருதே பிரபன்னே காமாட்சியாக பிரணத்தி பரிபாட்டி சரணயோகோ அப்படின்னு என்னதான் இந்த பாதங்கள் செய்யலை, இந்த தேவியினுடைய காமாட்சியினுடைய பாதங்கள் என்னதான் செய்யலை, புகழை தருகிறது, கவிதையை தருகிறது, அழகு, செல்வம், மனப்பக்குவம் அளிக்கிறது, ஆஷா பாசங்களுடைய சிக்கல்களிலிருந்து நம்மளே ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி அபிராமி பட்டருடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய ஸ்லோகத்தையும் நம்ம பார்க்கலாம். சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராஜ தனையே மாதேவி நின்னை சத்தியமாய் நித்திய உன் உள்ளத்தில் துதிக்கும் முந்தன் அமரர்க்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலிமை, துணிமை, வாழ்நாள் வெற்றி, ஆகு நல்லூர் நுகர்ச்சி, தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வருள்வாய், சுகிர்த குணசாலி, பரிபாலி, அனுகூலி, திரிசூலி, மங்கள விசாலி, மகவு நான் நீதாய் அளிக்கொணாதோ, மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி, சுபநேமி, புகழ்நாமி, சிவசாமி, மகிழ்வாமி, அபிராமி உமையே அப்படின்னு அபிராமி பட்டரும் புகழ்ந்து தள்ளுறார். ஸோ இப்படிப்பட்ட இந்த பாதார விந்தங்களை நாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் சுகிருத வாழ்வு கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி பலஸ்துதியாக இதம் ய காமாட்சியாக சரணநளின ஸ்தோத்திர சதகம் ஜபே நித்யம் பக்தியா நிகில ஜகத் ஆஹ்லாத ஜனகம் ச விஸ்வேஷாம் வந்தியः சகல கவி லோகைக திலகः சிரம் புக்த்வா போகன் பரிணமதி சித்ரூப கலையா அப்படின்னு பலஸ்துதியாக முடிக்கிறார். அதாவது இந்த 100 பாடல்கள் கொண்ட அம்பாளுடைய பாதார விந்தங்களை சுத்தி பண்ணக்கூடிய யார் இடைவிடாது ஜபிக்கிறாளோ, பாராயணம் பண்ணுறாளோ, அவள் எல்லாம் இப்போ நம்ம படித்தோம் என்னெல்லாம் கிடைக்கும், வாழ்வில் என்னெல்லாம் வேணும், 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு இந்த காமாட்சியோட பாதார விந்தத்தை முடிக்கிறார்.